இந்த பல்லூர் கிராமம் வந்து ஸ்ரீ மகா பிரித்திங்கிற ஆலயம் 108 அடி உயரத்தில் இருக்குது. இன்றைக்கி மார்கழி மாதம் அமாவாசை சொல்வோம் இல்லையா. மார்கழி மாதம்ன்றது பீடை மாதம் என்று சொல்வார்கள். பீடை என்று சொன்னால் 2 விதமாக. பீடை என்றால் பெருமை, பீடை என்றால் பெருமை. அதே நேரம் பீடை என்றது தீமை விலகுகின்ற மாதம். இந்த தீமையெல்லாம் விலகி தை மாதம் நிறைவாக இருப்ப போகுது என்பதற்காக தான் இறுதி நாளாக, மார்கழியினுடைய இறுதி நாளாக போகி பண்டிகை கொண்டாடுகிறோம். தீமையை ஒழித்து நல்லன ஆரம்பிக்க போகின்றது என்று சொல்லி அந்த வகையில் மார்கழி மாதத்தில் பெருமை புகுந்த இந்த மார்கழி மாதத்தில் இந்த மகா பிரித்திங்கிராவுடைய அந்த அமாவாசை திருநாளிலே நிகம்பலா யாகம் நடைபெறுகின்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓமகுண்டத்தில் கலசத்தில் மகா பிரித்திங்கிரா தேவி ஆவாகனம் பண்ணி எதிர்க்கே கருவறை, அந்த கருவறை இருக்க தேவியை இங்கே அழைத்து கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த ஆவாகனம் செய்த அம்மாவை கற்பூர தீபமாக கொண்டு போய் இந்த ஓமத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த ஓமத்தில் அம்மா வந்து வருவதாக ஐதீகம். எப்போதுமே சண்டி ஹோமம் பார்த்துருக்கோம். இந்த சண்டி ஹோமம் நிகரானது தான் இந்த நிகம்பலா யாகம். இந்த நிகம்பலா எந்த யாகத்திலையுமே அந்த அக்னி தேவனிடம் ஒப்படைக்கப்படுகின்றது, ஸ்வேதா தேவியிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அவர்கள் அந்த தெய்வத்திற்கு கொண்டு சேர்ப்பார்கள். இதில் பார்க்கும்போது இந்த பெருமை மிகு இந்த சண்டி ஹோமம் பிரித்திங்கிரா ஹோமன்ற பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓமத்திலேயே அக்னீஸ்வரியாக அந்த மகா பிரித்திங்கிரா ஓமத்திலேயே ஆவாகனம் வந்து நிற்பாங்க. எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் நம்ம இது வெறுமை கட்டையில் ஓமங்கள் எரியுதுன்னு. இல்லை, இங்கே 108 ஓம திரவியங்கள் போடப்படுகின்றது. அம்பாளுக்கு உண்டான வஸ்திரங்கள்லாம் சாத்தப்படுகிறது. அம்பாள் இங்கே மகா பிரித்திங்கிரா அக்னீஸ்வரியாக, அக்னி ஸ்வரூபமாக இந்த யாகத்தில் வந்து இருக்கிறார்கள். இந்த சூலம் எவ்வளோ அடியோ அது போன்ற இங்கே 108 அடியோ அம்மா வந்து மகா பிரித்திங்கிரா தேவியானவள் இங்கே காட்சியளிக்கிறார்கள். நம்ம பார்க்கும்போது ஓமங்கள் நினைப்போம், ஆனால் ஓமத்துக்குள்ளே யார் வந்து நிற்கிறார்கள்? மகா பிரித்திங்கிரா தேவி அம்பிகை ஸ்வரூபிணியாக வருகிறார்கள். இந்த மகா பிரித்திங்கிரா தேவி நீங்கள் ஆவாகனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த புரோகிதர்கள் என்ன செய்திருக்காங்க, அம்மனை வந்து ஒவ்வொரு விதமாக ஆவாகனம் பண்ணாங்க. காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமிகே தன்னோ துர்க்கே பிரஜோதியாத்த. அதே போல் லக்ஷ்மியாக ஆவாகனம் பண்ணுகிறார்கள். ஏனென்று சொன்னால் வீடு, மனை, நிலம், பலவிதமான சொத்துக்கள் சேர்க்கை, திருமண யோகம், குழந்தை பேரு, திருமண தடை நீங்கணும், எல்லா விதமான தோஷங்கள் நீங்குவதற்கு உதவுது தான் இந்த மகா பிரித்திங்கிரா இந்த ஹோமம். இந்த மகா பிரித்திங்கிரா ஹோமத்தில் வரும்போது எதற்கெல்லாம் தடை இருக்கிறது? திருமணத்திற்கு தடையா? அந்த திருமணத்தை நீக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா பிரித்திங்கிரா தேவியை 108 அடி ஸ்ரீ மகா பிரித்திங்கிரா ஆலயத்தை இந்த இவர்கள் தான், மணி முதலியார் தான் ஸ்தாபனம் பண்ணுறாரு. இவருக்கு எத்தனையோ கோயில் குளங்கள் சென்று இந்த தெய்வத்தை கொண்டு வரும்போது இவருக்கு கிடைத்த ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா உத்தரவு, அருள்மிகு ஸ்ரீ மகா பிரித்திங்கிரா தேவி வீடு, நிலம், குளம் எல்லாத்தையும் விட அவர்களுக்கு இந்த மகா பிரித்திங்கிராவை 108 அடி உயரத்தில் எழுப்பி நிற்க வேண்டியதுதான் இவருடைய எண்ணமாக இருந்தது. அதால் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு இந்த மகா பிரித்திங்கிராவை இவர் என்ன செய்கிறார்? கலசத்தின் மூலம் ஆவாகனம் பண்ணி இந்த நிகம்பலா யோகத்தில் கொண்டு வருகிறார். அதுவும் இவருக்கு நிகம்பலா யாகத்தை ஏன் அப்படின்னா அந்த ராவணேஸ்வரன் தன்னுடைய மகனை வந்து எப்படி மீட்டெடுத்தாரோ அதுபோல தன்னை அண்டி வரும் கிராம மக்களை எல்லாம் இவர் என்ன செய்கிறார்கள்? அந்த தீய சக்தியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ராவணனுக்கு சொல்லப்பட்ட அந்த நிகம்பலா யாகம் ராவனுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் வருகின்ற நிகம்பலா யாகம். அதே போல இவர் எவ்வளோ பெரிய முதியவர் பாருங்க, தன்னை நம்பி வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பிள்ளையாக மீட்டெடுக்கிறார். பிள்ளையாக பார்த்தா இவரோட பார்த்தீங்க அப்படின்னா இவர் உடம்புல ஒரு ருத்ராட்சம் கூட கிடையாது. கேட்டால் ராஜகோபுரம் கட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ருத்ராட்சம் கூட வேண்டியது, மனமே கோயில், ஊனுடமே ஆலயம். அதனால என்னுடைய ஓமத்திலே, என்னுடைய மன வலிமையிலே நான் அந்த அம்பிகையின் மேலே கொண்டிருக்கின்ற உண்மையான அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக ராஜகோபத்தையே எழுப்புகிறேன். உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா கலர் கலராக என்னென்னவோ மணி அலங்காரனாக இருக்கும். இவ்வளோ பெரிய 108 அடி பிரித்திங்கிரா கோயிலை கட்டியிருக்காரு, ராஜகோபுரத்தை கட்டுறாரு. ஆனால் எப்படி ஒரு எளிமையான கோலம், இதுதான் அடிப்படை. ஏன்னா உள்ளத்தில் பக்தின்றது எளிமை. பிரித்திங்கிராவை பொறுத்த வரைக்கும் யாகத்தை எதிர்பார்க்கிறார்.
அம்பாள் வந்து அக்னி ஸ்வரூபிணியாக யாகத்தை தீமை அழிக்க காத்திருக்கிறார். ஆனால் மணிமுதலியார் அவர்களுடைய அந்த எளிமையான பக்தி போல இந்த கோயிலை அண்டி வருவர்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க, ரொம்ப எளிமையானவர்கள் தாங்க. சாதாரண ஒரு வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டு வரணுன்ற எளிமையான ஒரு மக்களை சேர்ந்தவங்க தான் இங்கே வர ஆரம்பித்தார்கள். இங்கே நாங்களே வரும்போது சாதாரண நிலைமையில தான் இன்னைக்கு வீடு மனை யோகம் கார் வசதி எல்லாம் வர. இதை காரணம் என்ன? இந்த நிகம்பலா யாகம். இந்த நிகம்பலா யாகத்தை கலந்து கொள்ள எல்லாருடைய தடைகள் எல்லாம் விலகும். அந்த தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். தன்னை சேர்ந்த மக்கள் எல்லாருமே இந்த எளிமையான இந்த இது வந்து யாகம் வந்து எளிமையானது இல்லை. இதற்கு நிறைய பொருள் சேர்க்கை வஸ்திரம் எல்லாம் தேவை. ஆனாலும் தன்னால் இயன்ற முறையில் இந்த அம்பிகையை நிகம்பல யாகத்தின் மூலமாக உருவேற்றி தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருமே பலன் பெற வேண்டும். ஒரு 3 அமாவாசை 6 அமாவாசை தொடர்ச்சியாக இந்த மகா பிருத்திகிராவுடைய நிகம்பல யாகத்தில் அமாவாசை கலந்து கொள்ளும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடையெல்லாம் நீங்கணுன்றதுக்காக தான் இவர் என்ன செய்கிறார், இவ்வளோ பெரிய நிகம்பல யாகத்தை நடத்துகிறாரு. இந்த சிரிப்பு தான் இவரோட பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த புன் சிரிப்பு தான். இந்த புன் சிரிப்பிலேயே ஆமாம், இந்த அவருடைய குறிப்பை பார்த்தீங்களா, வையம் தகலியாக வார்கடலே விளக்காக நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக சுடராழியான் அடிக்க சூட்டுகிறேன் சுன்மாலை இடராழி நீங்குகவேன்ற. அதுபோல் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன சொல்கிறாரு, இந்த கோயிலை வந்து விளக்கு போடுங்க, முதல்ல ஜோடியாக தீபம் அம்மாக்கு ஏற்றுங்க. இந்த தீப சுடர் ஒளி எழுக எழ என்னாகும், நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒளி வரும். நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்னா இருள் இருக்கோ, செய்வினைன்ற இருள், பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் கந்திஷ்டி பொறாமை, அடுத்தவங்களுடைய வயிற்றறிச்சல், நம்மளுடைய தொழில் தடை, திருமண தடை, பிள்ளை பேறு தடை, வருமான தடை, எல்லா தடையும் ஒரு இருள் தானே. இந்த கோயிலில் வந்து விளக்கு போட இந்த அம்மா முன்னாடி இருக்கின்ற அந்த ஜோதியானது உயர நம்ம உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஜோதியானது உயரம். இங்கே அமாவாசையில் நம்ம இங்கே விளக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் அம்மா எப்படி இருப்பாங்க, மகா பிருத்திங்கிரா ஜோதி ஸ்வரூபிணியாக வந்து நம்மளுடைய தீமைகளை இங்கே அழித்து விட்டு இங்கே ஓடி வருவார்கள். அதால தான் சொல்கிறாரு, இந்த கோயில் அவர் வந்து வரவங்க எல்லாம் பொருள் பட்டாடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னே நினைக்க மாட்டார். 101 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க போதும். அந்த 101 ரூபாய் எதற்காக, ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் பேக்கெட்டு, ஒரு நல்லெண்ணெய் பேக்கெட்டு, அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் கற்பூர செலவு தான். ஜோடி தீபம் இதை கொண்டு வந்து இந்த நிகம்பலா யாகத்தில் கலந்து உங்களுடைய தலையை சுற்றி உங்களுடைய தீமைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த நிகம்பலா யாகத்தை போடுங்க. ஒரு 101 ரூபாய் காணிக்கையோடு வந்தால் போதும். அதுவும் இந்த பொருள் வாங்க நேராக வந்து இந்த நிகம்பலா யாகத்தை கலந்துட்டு ஒரு ஜோடி விளக்கு தீபம், அந்த விளக்கு எரிய குடி உயரும். அந்த உங்கள் வீட்டில் இருக்க கோன் தலைவருடைய வாழ்க்கை உயரும் என்பது தான் இவரை பொறுத்த வரைக்கும் பணம் காசுலனா இவரை நீங்கள் வந்து கொண்டே வர முடியாது. இவரை பொறுத்த வரைக்கும் எளிமையான பக்தி, அதே நேரத்தில் உங்களுடைய சங்கல்பம் என்னவோ வேண்டி வாருங்க. தொடர்ச்சியாக ஒரு 6 அமாவாசை வருவாங்க, 12 அமாவாசை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரும். எங்களுக்குன்னா 3 அமாவாசையில் மிகப்பெரிய திருப்பணம் ஏற்பட்டுறது. உங்களுடைய பக்தி உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இங்கே மூர்த்தி பெரியது, கீர்த்தியும் பெரியது. இங்கே வந்து யாருடைய சிபாரிசும் வேண்டாம். இங்கே வந்து ஒவ்வொருத்தர் தன்னுடைய சிபாரிசு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் யாருடைய சிபாரிசு வேணாம். ஐயா என்ன மணிமுதலாம் சொல்வார், 101 ரூபாய் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த ஓமத்தில் வாங்குகிற பிரசாத பொருட்களை வாங்கி நிகம்பல யாகத்தை இட்டு தீயினில் தூசாகும். எல்லா தீமையும் இதை விட்டுட்டு ஒரு ஜோடி விளக்கு ஏற்றிட்டு அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் குடியானது உயர்ந்த குடியாக மாறும். அதுவும் மார்கழி மாதம் அமாவாசையில் நம்ம இங்கே இருக்கோம். தீமைகளெல்லாம் விலகி நன்மை அளிக்கக்கூடிய மாதம். தக்ஷணா காலத்தில் அந்த தக்ஷணா காலம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் நம்ம நிகம்பல யாகத்தில் இருக்கோம். அது எவ்வளோ பெரிய சிறப்பு. இந்த கோயிலை தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த காணொலியை பார்க்கும்போது இந்த மணிமுதலியார் கட்டிய இந்த கோயிலுடைய அவருடைய பக்தி, அவர் இந்த கோயிலுக்காக இந்த ஸ்தாபித்த விதம், அதே போல் இந்த கோயிலை தேடி வருகின்ற அந்த நிகம்பல
நிகமல யாகம். இந்த நிகமல யாகம் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் போதே உங்கள் மனசில் இருக்க சங்கல்பத்தை நீங்கள் பதிவிடலாம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே மிளகாய், எலுமிச்சம்பழம், கற்பூரம், உப்புக்கள் இதெல்லாம் உங்கள் தலையை சுற்றி நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வீட்டிலேயே ஒரு பாண்டில் ஒரு தணலை எழுப்பி அதில் இந்த மகா பிருத்திங்கிரா தேவி பல்லூர் ஆலயத்தில் நினச்சி நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க. எத்தனையோ பேர் வயதானவர்கள் குடும்ப சூழல் காலமாக பல்வேறு தடைகள் கூட இங்கே வர முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பல்லூரில் இருக்கின்ற ஸ்ரீ மகா பிருத்திங்கிரா ஆலயத்தை மனசால நினைத்துட்டு மிளகாய், கற்பூரம், அதே போல் உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், உப்புக்கள் இது எல்லாத்தையும் உங்கள் தலையை சுற்றி வீட்டிலேயே இந்த தீமையை வளர்த்து அதில் இந்த திருஷ்டியை தூக்கி போடுங்க. அம்மா உங்களை நினச்சி நான் என் வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு அமாவாசையும் நான் போட்டுக்கொள்கிறேன். அந்த தீமையை எல்லாம் நான் கொட்டாங்குச்சி சருகளை எரிச்சு விடுறேன். தொடர்ச்சியாக நான் செஞ்சுட்டு வரேன். எப்படியாவது என்னை உங்களுடைய எல்லைக்கு கூட்டிகிட்டு வாங்கம்மான்னா அந்த மகா பிருத்திங்கிராவே உங்களை தானாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதே போல் என்ன இருந்தாலும் ஸ்தலம்ன்றது ரொம்ப விசேஷம். எந்த இடத்துல நான் எங்கள் வீட்டிலேயே அத்தனை சக்தி இருக்கலாம். ஆனால் நானே மகா பிருத்திங்கிராவே இது ஒரு பூக்காரிக்கிட்ட பூ வாங்குறேன், அம்மா நீ எனக்கு பிருத்திங்கிராவே தெரிகிறேன்றாங்க, பல்லூர் வராகியம்மாவே தெரிகிறாங்கன்றாங்க, மாரியம்மனா தெரிகிறேன்றாங்க, நாகாத்தம்மனா தெரிகிறேன்றாங்க, படவேட்டம்மனா தெரிகிறேன்றாங்க. எப்படி இருந்தாலும் நான் பலருக்கு மாரியம்மையா மகமாயா காட்சி அளித்தாலும் அந்த எல்லை விசேஷம் இருக்குல்ல, அந்த எல்லையில் யார் இருப்பாங்க, இந்த மகா பிருத்திங்கிரா 108 உயரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்திர பிரதிஷ்டை பண்ணி இந்த மகா பிருத்திங்கிரா ஆவாங்கனம் பண்ணி இருக்காங்க. உங்களை வீடு தேடி நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஒரு அம்மா வயதானவங்க இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் உறவுகள் பார்க்க உங்கள் வீடே குதூகலமாக இருக்கும்ல. அதே போல் இந்த கோயிலை நாடி வர அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் வரும். தன்னை தேடி வர பக்தர்கள் வர அவங்களுக்கு என்ன செய்யணும்னு உருவேறுவாங்க. அந்த மாதிரி உருவேற்கிறதுக்கு தான் மணிமுதலியார் என்ன செய்கிறாரு, மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன செய்கிறார், இந்த நிகமல யாகத்தை வளர்க்கிறார். அதோட இந்த கோயிலுடைய முக்கிய அம்சம் என்னன்னா 108 9 தான் இதுக்கு ரொம்ப சிறப்பான நம்பர். அதோடு இல்லாத இந்த கோயிலில் தீபம் ஏற்ற வரவங்க அந்தந்த கோயிலில் போனால் தீபம் எரியாது, அங்கங்கே காற்று அணையும். ஆனால் இந்த கோயில் அப்படி கிடையாது. அதுக்குன்னு தனியாக ரூம் வச்சுக்கிறோம். நாம் விட்டு ஏற்றுற எண்ணெய் அனைத்தும் நல்ல மாதிரி எரியும். அதேமாதிரி நம்ம குடும்பம் நல்ல மாதிரி இருக்கும். அதேமாதிரி அம்பாள் பார்க்க சொல்லி எதற்கு அந்த தீபம் எண்ணினே இருக்கும். அதனால் அம்பாளும் நல்லா அவங்களுக்கு கருணை தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட சிறப்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீ மகா பிருத்திங்கிரா ஆலயம் அம்பாலை என்ன செய்தாங்க, எந்திர பிரதிஷ்டை செய்து பல நாட்கள், இப்போ 48 நாள் 108 நாள் அம்மாவை உருவேற்றி கருவறையில் இருக்கிறாங்க மகா பிருத்திங்கிரா. அந்த மகா பிருத்திங்கிரா நேரடியாக இந்த யாககுண்டம், இந்த யாககுண்டத்துக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா சூளம், இந்த சூளத்துக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் இடம். எல்லா இடத்தையும் பெரிய சுற்றி எவ்வளோ பெரிய வயல் வரப்போடு இருக்குது. மற்ற கோயிலெல்லாம் தீபம் ஏற்றும் போது இங்கே ஒரு மூலையில் கொண்டு ஏற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி காத்தல் அணைஞ்சிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மகா பிருத்திங்கிரா தேவியுடைய அந்த கருவறைக்கு நேர்கோடு யாககுண்டம், சூளத்துக்கு என்ன இருக்குது, அந்த அம்மாவோட விளக்கேற்றும் இடம். அப்போ நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் விளக்கேற்றுகிறீர்களோ அந்த விளக்கானது என்னாகும், அங்கே எரிய உங்கள் வீட்டில் ஜோதி சுடர் விடரும். இவர் இங்கே கேட்குறதே அவ்வளோதான். நிகமல யாகத்தில் மிளகாயில் கலந்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஜோடி தீபம் அம்மாவுக்கு போடுங்க. அந்த நெய் தீபம் ஏற்ற என்னாகும், அந்த ஒளி சுடரானது அம்மாவை சுற்றி வரும்.